ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தா, ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்திருந்தேன். அப்போ அங்கே 800 வருஷம் பழமையான ஒரு வன்னி மரம் இருக்கு. அப்போ அங்கே உள்ள எல்லாம் போய் அலவுடு கிடையாது. வெளியில் நின்னு அப்படியே பார்த்து கும்பிட்டுட்டு வர வேண்டியதா. இங்கே ம சிவலிங்கம் இருக்குது, ஜல விநாயகர் இருக்குது, வன்னியம்மா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து எல்லாரும் உள்ள போய் தீபம் ஏத்தி, பூ மாலை எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஆனா இரும்பு கேட்டு அது வந்து இரும்பு கேட்டு போட்டது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் முன்ன இருக்கும். அப்போ வந்து நிறைய கோவில்களிலெல்லாம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இடிஞ்சு போகுனதுனால, அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குனதுனால, இந்த மரத்துக்கு ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் இந்த இரும்பு கேட்டு போட்டிருக்குது. அதனால உள்ள எல்லாம் அலவுடு கிடையாது. அ அ அப்புறம் வந்து இது ரொம்ப பெருசா இருக்குது இந்த மரம். ஆனா கிளைகள் எல்லாம் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. காஞ்ச மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எண்புகேடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த குழந்தை இல்லாத பெண்கள் எல்லாம் வந்து இதுக்கு காப்பு ஏறு கட்டி தொட்டில் எல்லாம் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஆனா ஒரு தீபம் கூட ஏற்றி வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அது மட்டும் இல்லை, சுற்றி வர்றதுக்கு கூட பெர்மிஷன் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லனா, இப்போ இந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த கேட்டு போட்டிருக்கிறது ஓகே தான். ஆனாலும் கூட இந்த மரத்தை சுற்றி வர்றதுக்காவது பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் நீங்களும் ஈரோடு வர மாதிரி இருக்கும் இருந்தால் நீங்களும் வாங்க இந்த கோவிலுக்கு, கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு. அது வந்து ஈரோடு டவுனில் பஸ் ஸ்டாண்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம். இது பக்கத்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் தூரம் அங்கிருந்து. ஈஸ்வரன் கோவில் வீதி அப்படின்னு ஈஸ்வரன் கோவில் வீதின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அது தெரிய வரும். சொல்லிக் கொடுப்பாங்க, பஸ் டிரைவர் எல்லாம் சொல்லுவோம். பெரிய கோவிலுங்க ஈஸ்வரன் கோவில். அப்போ நீங்களும் முடிஞ்சால் வாங்க கோவிலுக்கு. ஈஸ்வரனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.